இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு, 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதன், கேது, சூரியன் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சுக கேடுகளும் வைத்திய செலவும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. கடின உழைப்புக்கு பிறகே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூர் செல்ல நேரிடும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று பணிபுரிய அழைப்புகளும் வரலாம். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி புதன்
புதன் துலாம் ராசிக்கு செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு பொன்னான காலம். சகோதர ஒற்றுமை பலப்படும், தனவரவு தாராளமாக வந்து சேரும், மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்திற்கு உதிரி வருமானமும் கிடைக்கப்பெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகமான நேரம். குடும்ப முன்னேற்றம் கூடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் நல்ல தகவல் கிடைக்கும். பெண்களுக்கு பெருமை சேரும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை பெறும் வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகின்றார். இந்த இரண்டு வலிமையான கிரகங்கள் முரண்பாடான கிரகங்கள். இந்த பகை கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதால் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். பிறருக்கு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அது தீமையாக தெரியலாம். உறவினர் பகையால் ஒரு சில நல்ல காரியங்கள் தடைபெறும். மேலும் எடுத்த காரியத்தில் அவ்வப்போது தடைகள் வரும். அதை சற்று முயற்சி எடுத்து முறியடித்து வெற்றி காண்பீர்கள். பணவரவுக்கு தகுந்தாற்போல் செலவும் இருக்கும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இருந்தாலும் குருவின் பார்வை சிறப்பாக அமைந்துள்ளதால் எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாண்பீர்கள். மேலும் சனி பகவானின் 7ஆம் இடத்து பார்வையால் முயற்சிகளில் வெற்றியை தருவார். உங்கள் ஆற்றல் மேம்படும். அக்கம் பக்கத்தினர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பலுவும் அலைச்சலும் இருக்கும். குருவின் பார்வையால் வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை ஏதும் இல்லை. மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். உங்கள் திறமைக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வக்கீல்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்தவரை இருப்பதை சிறப்பாக நடத்துவதே சிறப்பு. பண விரயம் ஏற்படலாம். வாடிக்கையாளரை அதிக முயற்சி எடுத்து தக்க வைக்க வேண்டியது இருக்கும். குடும்ப பிரச்சனையை தொழில் காட்டாமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் அடையலாம். அபார ஆற்றல் பிறக்கும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். தொழிலில் பணவரவு இருக்கும். தரகு கமிஷன் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும். உங்களை எதிர்த்தவர்கள் தவிடுபடி ஆவார்கள். மாணவர்கள் அசட்டையாக இருந்துவிட வேண்டாம். குருவின் பார்வையால் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவீர்கள். கலைஞர்களுக்கு வெளியூர் வாசம் நிகழும். அரசியல்வாதிகள் பொதுநலவாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. விவசாயம் சீராக இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். உழைப்பே உங்கள் முதலீடு. நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு தோழிகளால் உதவி கிடைக்கும். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். பெண் காவலருக்கு புதிய பதவி தேடி வரும். உடல் நலம் சிறப்படையும். பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகளால் அவதிப்பட்டவர்கள் பூரண குணமடைவீர்கள். நீண்ட காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் வீடு திரும்புவீர்கள். ராகுவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை செய்யலாம். சனி பகவானுக்கு எல்சோர் படைத்து அதை காக்கைக்கு போடுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றுங்கள். துர்க்கை வழிபாடு மிகவும் உயர்வை தரும்.